வணக்கம். ஒரு டைரக்டராக நான் சொல்கிறது தெளிவாக நிதானமாக பொறுமையாக கேட்டுக்குங்க. பூலோக அமைப்பின் நிர்வாகவியல் அப்படின்றதில் பைபிளில் சொன்ன மாதிரி 3 நபர், அந்த 3 நபரும் ஒரே நிலையில் செயல்படக்கூடியவங்க. அடுத்து சேவாதார நிலையில் உள்ளவங்களுக்கும் ஒரு நன்றி. அடுத்து யதார்த்த ரீதியாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்னை சார்ந்து வாழணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களுக்கு தேவையான வசதி, தேவை எல்லாமே நான் பூர்த்தி செஞ்சு அவங்களுக்கு உண்டான ஒரு வாழ்வியல் சுதந்திரத்தை நான் உருவாக்கலான் இருக்கேன். ஓகே. அப்படின்றப்போ ஒரு இடம் அப்படின்றப்போ ஸ்ரீ மகா குருதேவ் ஆசிரமம் அப்படின்னு சொல்லிட்டு அமைக்கலான் இருக்கேன். அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஸ்ரீ அப்படின்றது இப்போது நவீன காலத்தில் நம்ம ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ஷார் அப்படின்றமில்ல, அந்த மாதிரியான ஒரு வார்த்தை அக்காலத்தில் பயன்படுத்துவாங்க. ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சொல் ஸ்ரீ அப்படிம்பாங்க. மகா குரு அப்படின்னா யதார்த்த ரீதியாக ஆத்ம நிலையை பொறுத்த வரைக்கும் வாழ்வியல் அமைப்பியலில் நம்ம நிறையா விஷயம் தோது பார்க்கணும். மகா குரு அப்படின்றப்போ ஒரு 10 லட்சம் அப்படின்ற ஒரு கணிதம். அதாவது ஒரு சில இடங்களில் நிறையா பேரை மிஸ் பண்ணிடுவாங்க. நான் யாரையும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு 10 லட்சம் பேரையாவது நம்ம கேர் செஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்றப்போ இந்த 10 லட்சம் பேர் ஓரளவு மற்ற நபர்களையும் கேர் செஞ்சுக்குவாங்க. அதனால தான் அந்த மகா குரு அப்படின்றதுக்கான அர்த்தம். ஓகே. அடுத்து நம்ம ஒரு அன்னதானம் உணவு தயாரிக்கிறோம் அப்படின்னா, அந்த உணவு ஒரு பதமாக, பக்குவமாக, ஒரு பக்தி நிலையில், ஒரு பண்பு நிலையில் நம்ம அந்த உணவு தயாரிக்கிறோம். அதுக்கப்புறம் தேவைப்படுற நபர்களுக்கு நம்ம உணவு பரிமாறுறோம். உணவு பரிமாறுறப்போ ஒவ்வொருத்தரும் வரிசையில் இருந்து அந்த உணவு வாங்கி மனதார சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த அன்னதானத்துக்கு பலன் இருக்குது. ஆனால் நம்ம அன்னதானம் கொடுக்குறப்போ ஒருத்தர் முந்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு சமைக்கக்கூடிய உணவை வீணாக்கக்கூடாது. அதனால் பொறுமை, பக்குவம் அப்படின்றது அவசியம். எத்தனையோ காலகட்டத்துக்கு அப்புறம் மனிதநிலை ஆத்மாவானது ஒரு மேன்மை நிலையில் இருக்குது. ஒரு நல்ல விஷயம் அப்படின்றப்போ 4 பேர் பாராட்ட தான் செய்வாங்க. அதுதான் மனிதநிலையோட கல்வியலோட பண்பு. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே. அதை நம்ம ஏற்றுக்கணும். ஓகே. அந்த வகையில் எனக்கு வழங்கப்படக்கூடிய பரிசு, பாராட்டு, வெகுமதி, அன்பளிப்பு, நன்கொடை அப்படின்ற ஒரு நிலைக்கு நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஓகே. அதே சமயத்தில் ஆத்ம நிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலையிலான வசதி, தேவை, ஒரு சில விஷயம் பூர்த்தி ஆகிறப்போ நாடுதல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தடுமாறக்கூடாது. ஓகே. அதனால் ஒரு மூவியை பொறுத்த வரைக்கும் கேரக்டர் ஸ்கெட்சஸை டேமேஜ் பண்ணக்கூடாது. ஓகே. நம்ம ஒரு தொகையை சம்பாரிச்சது உடனே டேமேஜ் பண்ணிங்க அப்படின்னா எரர் தான் ஏற்படும். எப்படியும் அன்னதானம் அப்படின்றது சரியான விதத்தில் பரிமாறி அந்த உணவு வாங்கி சாப்பிடக்கூடிய நபர்கள், அன்பர்கள்னு சொல்லுவாங்க, அவங்களும் சரியான பதத்தில் பொறுமையாக சாப்பிடணும். ஓகே. அதனால் ஒரு திரைப்படம் அப்படின்றது நம்ம
படப்பிடிப்பு எடுத்து அது திரையரங்குக்கு வந்ததுக்கப்புறமும் ஒரு சில மாதங்கள் வரையுமே பண்பு அப்படின்றது மிகவும் அவசியம். ஓகே. அதனால் சந்தேகப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. ஓகே. ஏன் அப்படின்னா ஒரு மூவி அப்படின்றப்போ நம்ம அதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா நிறைய பயோகெமிஸ்ட்ரி இருக்குது. ஓகே. ஒவ்வொரு வினைக்கும் அது சமமான ஒரு எதிர்வினை இருக்கிற மாதிரி அந்த ஒரு விதமான இறைநிலை அனுபவம்லாம் சொல்லுவாங்க. அந்த வகையில் பயோகெமிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு நிலையில் மனமானது ஒரு மென்மையான நிலையில் இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம ஒரு பதம் பக்குவம் அப்படின்றது அவசியம். யதார்த்த ரீதியாக மனித வாழ்வியலில் ஒவ்வொருத்தரும் ஒரு தொழில் செய்வாங்க. அந்த தொழிலில் முதலாளி ஓரளவு நல்லா சம்பாதிக்கிறப்போ தொழிலாளிங்க ஒற்றுமையாக பண்பாக இருந்து ஓரளவு தொகையை வாங்கிக்குவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்கிற மாதிரி என்னுடைய தொழில் கலைத்துறை அப்படின்றப்போ என்னுடைய இயல்பாகவே அந்த கலைத்துறை சார்ந்த நபர் கூட பேசுகிறது, பழகிறது, அவங்களுடைய வாழ்வியல் அப்படின்றது தான் எனக்கு தோதாக இருக்குது. ஓகே. அதனால் என்னோடய இயல்பு அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே. அதனால் எனக்கு துணை தேவை. ஓகே. அதனால் ஒரு சில நபர்களாகட்டும் யாரும் அப்படி நினைக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் எங்களை இந்த மூவியில் இன்வைட் பண்ணல, நீங்களாக நடிக்கிறீங்க ஏதோ நினச்சிக்கிட்டாலுமே அப்படிலாம் கிடையாது. நான் சம்பாதிக்கக்கூடிய தொகையில் உங்களுக்கு தேவையான அளவு தொகையை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அல்லது பரிசு பொருளாக வேணுன்னா கூட நான் உங்களுக்கு வழங்குவேன். ஓகே. எனக்கு நீங்கள் ஆதரவு தரணும். ஓகே. அந்த பயோகெமிஸ்ட்ரி அப்படின்றது ஒரு உயர்ந்த பண்பு நிலை. ஓகே. அந்த பயோகெமிஸ்ட்ரியில் வாழ்வியலில் ஒரு நிகழ்வு சொல்லுவாங்க. முதல் முறையாக காதல் தோன்றப்போ மனதில் பட்டாம்பூச்சி பறக்கும் அப்படிம்பாங்க. உண்மையாலுமே அந்த அனுபவங்கள்லாம் உணர்கிறப்போ ஆத்ம நிலையில் அப்படியே சிறகடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே மனசெல்லாம் அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி அது ஒரு உணர்வு நிலையில் உணர தான் முடியும். நம்ம ஒரு சொற்றொடரில் சொன்னாலும் அது வந்துட்டு உணர்கிறப்ப தான் அதுக்கு உண்டான ஒரு நிலை அப்படின்றது புரியும். ஓகே. அதனால் என்னுடைய டீமில் இருக்கிறவங்கெல்லாம் என் கூட ஒரு குழுவாக இருந்தாங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். ஓகே. அந்த நேரத்தில் நம்ம அந்த நேரத்தை மகிழ்வான நிலையில் கொண்டாடணும். அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அது நம்ம சரியான நேரத்தில் நம்ம அந்த எவ்வளோ தொகையோ அது என்ன ஏதுன்னு நம்ம தோது பார்த்துக்கலாம். ஓகே. அதனால் சந்தேகப்படாதீங்க. ஒரு சில இயக்குநர்களாகட்டும் நீங்கள் இந்த படத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, நான் என்னோடய ஸ்டூடியோவில் ஓரளவு தொகை இன்வெஸ்ட் பண்ணுறப்போ நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு வெரிஃபிகேஷனுக்காக உங்களோட நேம் எல்லாம் சைன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு தொகை வழங்கப்படும். அதனால் ஒரு 10 கோடி பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகே. நமக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்கணும், ஒரு பண்பு இருக்கணும், ஒரு மேன்மை இருக்கணும். ஓகே. அதே சமயத்தில் நிரந்தரம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கணும். அதே சமயத்தில் உறுதி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கணும். ஓகே. இன்னும் அடுத்தடுத்த படிநிலையை நோக்கி நம்ம நகர்ந்து போகணும். ஓகே. அதனால் மீண்டும் சொல்கிறேன், ஒரு ஒற்றுமை அப்படின்றது மிகவும் அவசியம். ஒருத்தர் அனுசரித்து நடந்துக்கிட்டு, ஒருத்தர் நன்றி சொல்லிக்கிட்டு, ஒருத்தர் பாராட்டிக்கிட்டு, ஒருத்தரை நேசிக்கிறப்ப தான் அந்த வாழ்வியலோட மேன்மையானது அடுத்தடுத்த படிநிலைக்கு நகர்ந்து போகும். ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கிறப்போ எல்லோரும் ஒரு நல்லபடியான வாழ்வியலை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் படைத்தார். ஆனால் அதில் நிறையா எரர் ஆயிடுச்சு. ஆனாலுமே அது கடந்து போக வேண்டிய ஒரு விஷயந்தான். ஓகே. சாத்தியக்கூறு இருக்குது. அதனால தான் தேவகுமாரன் மீண்டும் பூலோகத்துக்கு வந்தார். தன்னுடைய ரத்தம் சிந்தி எல்லாத்தையும் சால்வ் பண்ணார். அதுக்கப்புறம் மேன்மைக்கான பாதையானது
கதவானது திறக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வாழ்வியலோட ஒரு நன்பாதை அமைந்தது. அந்த நன்பாதையில் நம்ம பயணிக்கிறப்போ ஆண்டவர் முதலாவது படைப்பில் எப்படி ஒரு நிகழ்வு நிகழ்ந்ததோ அதே மாதிரியான ஒரு நன்பாதை, பொலிவு, செழிப்பு, பண்பு, மகிழ்வு, உற்சாகம் அப்படின்ற மாதிரியான ஒரு நன்பாதை, அந்த பாதையில் நம்ம பயணிக்கலாம். அதனால் இந்த மாதிரியான நிகழ்வானது வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படும். வாழ்வியல் நிதர்சனத்துலேயும் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில் ஒரு பண்பு அப்படின்றது மிகவும் அவசியம். ஓகே.